வணக்கம் ஜோதிட சொந்தங்களே, அஸ்ட்ரோ டைனமிக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைய பதிவில் ஆங்கில புத்தாண்டு 2026க்கான பொது ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டு தமிழுக்கு மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை பிறக்கிறது. மேலும் இந்த வருடத்தில் 3 முக்கிய கிரக பயிற்சிகள் நடைபெற உள்ளது. மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பயிற்சி, ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி, டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி என 3 முக்கிய பயிற்சிகளை கணக்கில் எடுத்துக் கொண்டுதான் இந்த பொது பலன்கள் சொல்லப்படுகிறது. இந்த பொது பலன்கள் உங்கள் ராசிக்கு 60 முதல் 70% பொருத்தமாகவே இருக்கும். முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் சுயஜாதகத்தை கணித்து பார்த்தே தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் காணப்போவது ரிஷப ராசிக்கான 2026ஆம் ஆண்டு பொது ராசி பலன்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான ரிஷபராசினியர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். உங்கள் ராசியில் கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களும் உள்ளன. இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பலமான யோசனையில இருக்கீங்க. இதுவரைக்கும் இருந்த தடைகள் நீங்குமா? வெற்றி கிடைக்குமா? இல்ல போன வருஷம் மாதிரியேதான் வரக்கூடிய வருஷமும் இந்த வருஷமா தான் வரக்கூடிய வருஷமும் இருக்குமா? தொழில ஜெயிப்போமா? எக்ஸாம்ல பாஸ் ஆவோமா? இப்படி பல கேள்விகள் ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்கு. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு அற்புதமான ஆண்டு. உங்கள் தடைகள் விலகக்கூடிய ஆண்டு, உங்கள் முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஆண்டு, உங்களுடைய கனவு நனவாகக்கூடிய ஆண்டு, உங்கள் தொழில் வெற்றி பெறக்கூடிய ஆண்டு, லாபம் பெறக்கூடிய ஆண்டு. சின்ன சின்ன இடையூறுகள் இந்த வருடங்கள் இருந்தாலும் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாகவே எல்லாம் நடைபெறும். ஆக மொத்தம் இந்த 2026ஆம் ஆண்டு ரிஷபராசி நாயர்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டுன்னே சொல்லலாம். அப்போ இந்த ஆண்டுல நான் நினைச்சதெல்லாம் நடக்கும், தொழில வெற்றி பெறும், நல்ல பணம் வர வரும், இப்படி எல்லாம் சொல்றீங்களே, மற்றபடி எந்த மைனஸும் இல்லையான்னு கேட்டா எந்த மைனஸும் கிடையாது. ஆனா இது எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா நீங்க ஒரு 5 விஷயத்த ஃபாலோ பண்ணணும். அதை ஏன் முன்னாடியே சொல்றேன்னா அது முக்கியமான விஷயம். அந்த 5 விஷயங்கள் என்னன்னா, நீங்க இந்த 2026ஆம் ஆண்டு எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்வது நல்லது. முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், எதிலையும் அவசரம் அலட்சியம் கூடவே கூடாது. 2. 3வது பாயிண்ட், வரவுகளை சேமிக்கணும், விரயம் பண்ணக்கூடாது. 4வது பாயிண்ட், உங்கள் ரகசியங்களையும் திட்டங்களையும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாது. 5வது பாயிண்ட், யாரை நம்பியும் எதையும் செய்யாதீங்க. இந்த 5 பாயிண்ட இந்த வருஷத்துல கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான வருஷமாக இருக்கும். தொழில், வேலை, இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு உங்க முயற்சிகள் நல்ல பலனை தரக்கூடும். இதுவரைக்கும் இருந்த தேக்க நிலைகள் மாறும். வெற்றி மேல் வெற்றி, முன்னேற்றம் தொழிலில் ஏற்படும். அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு இதுவரைக்கும் மேலதிகாரியிடம் இருந்த ஒரு முட்டிச்சு பார்த்தீங்களா, மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் இந்த முரண்லாம் மாறும். மேலதிகாரிக்கும் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்கு ஏற்படும். டிரான்ஸ்பர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக டிரான்ஸ்பர் கிடைக்கும். சம்பள உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். பணிமாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்லது ஒரு பணிமாற்றம் கிடைக்கும். இந்த கம்பெனியை விட்டு வேற கம்பெனிக்கு போலான்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த வருடம் மாற்றல் கிடைக்கும். தொழில வருமானங்கள் வரவுகளும் அதிகமா இருக்கும். இது வரைக்கும் இருந்த இடங்கள் எல்லாம் மாறி ஒரு புதிய வெளிச்சம் வியாபாரத்திலும் உங்க வாழ்க்கையிலும் ஒளி வீச போற ஆண்டு. ரிஷபராசினர்களுக்கு ரொம்ப குதூகலமான வருஷம். ஆனா ஒண்ணு, எந்த விஷயத்திலும் நிதானமான போக்க கையாளணும். அதுதான் உங்களை உயர்த்தும். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. வேலைக்கு அரசு பணி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எக்ஸாம் எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு, இது வரைக்கும் பாஸ் ஆகாதவங்களுக்கு எல்லாம் இந்த 2026ல அரசு பணி சம்பந்தமான எக்ஸாம் எழுதுனாங்கன்னா நிச்சயமா வெற்றி பெறுவீங்க. வெளிநாடு வெளிமாநில வேலைக்கு முயற்சி இருப்பவர்களுக்கு நிச்சயம் இந்த ஆண்டு நல்லதொரு வேலை வாய்ப்பு அமையும். நிதிநிலையை பொறுத்த அளவுக்கு நிறைய வருமானம் வரும். நான் ஆரம்பத்தில் சொன்ன நிறைய வருமானம் வரும். வரக்கூடிய வருமானத்தை சேமிக்கணும். ஏன்னா இந்த 2026 நீங்க சேமிக்கக்கூடிய இந்த பணமானது, இந்த தொகையானது உங்க பின் வாழ்க்கையில ரொம்ப
முக்கியமான ஒரு பங்காற்ற போது, உங்க பின்வாழ்க்கைக்கு மிக உதவிகரமா இருக்க போகுது. இப்ப செய்யக்கூடிய சேவிங்ஸ், இந்த 2026 செய்யக்கூடிய சேவிங்ஸ் உங்களுக்கு பின்னாடி ரொம்ப பயன்படும். அதனால இந்த வருஷம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை ரொம்ப பத்திரமாக சேமிக்கணும். அதே மாதிரி நகையில சேமிக்கலாமா? நகையா வாங்கி சேமிக்கலாம், தாராளமா சேமிக்கலாம். நிலமா வாங்கி சேமிக்கலாமா? தாராளமா வாங்கி சேமிக்கலாம். வீடு சொத்து வாங்கி சேமிக்கலாம். பணமா தான் சேர்த்து வைக்கணும்னு கிடையாது. இப்படி நகையாவோ நிலமாவோ சொத்துக்களாகவோ வாங்கி சேமிக்கலாம். வாகனங்கள் வாங்கக்கூடிய ஆண்டு, வாகனம் வாங்கணும் கனவு கண்டுகிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் புது வாகனங்கள் வாங்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 வருஷம் அமையும். பழைய வாகனத்தை விட்டு புது வாகனம் வாங்கக்கூடிய கனவுகள் பலிதமாகும். அதே மாதிரி நீங்க வாகனம் வாங்குறதுக்கு லோன் போட்டிருந்தீங்க, நிச்சயம் கிடைக்கும். கடன் வாங்கி வாகனம் வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா கேட்ட இடத்துல பண உதவி கிடைக்கும், வாகனம் வாங்குவீங்க. டூ வீலரை வித்துட்டு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமா கார் வாங்குவீங்க. பழைய காரை வித்துட்டு புது கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமா வாங்கலாம். கல்வி மாணவர்களுக்கு சாதகமான வருஷம். இதுவரைக்கும் இல்லாத ஒரு வெற்றிகளை மாணவர்கள் இந்த ஆண்டு பெறுவாங்க. கல்வி தேர்வு போட்டிகளில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஆண்டு நிச்சயமா இருக்கும். வெளிநாட்டுல போய் படிக்கணும், வெளி மாநிலத்தை போய் படிக்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு நிச்சயம் கனவுகள் கைகூடும். அதே மாதிரி போட்டி தேர்வு எல்லாத்திலையும் மாணவர்கள் வெற்றிகள் அள்ளி குவிக்க போறீங்க இந்த 2026. காதல் திருமணம் போன்ற விஷயங்கள்ல ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான். கணவன் மனைவிக்கு இடையே இதுவரை இருந்த கருத்து மோதல்கள் நீங்கி அந்யோன்யம் புரிதல் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு நல்ல அமைதி நிலவும், குடும்பத்துல முன்னேற்றமான போக்கு ஏற்படும். இதுவரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஆண்டாக இது அமைய போகுது. குழந்தை காய்ந்து கோயில் இறங்கி குழந்தை பிறக்கல, பரிகாரங்கள் செஞ்சு குழந்தை பிறக்கலன்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய தம்பதியினருக்கு இந்த 2026 நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். டெஸ்ட் டியூப் பேபி, அறிவியல் சம்பந்தப்பட்ட முறையில குழந்தைகளுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கும், இதுவரைக்கும் முயற்சி செய்து பலிதமாகாதவங்களுக்கும் இந்த 2026 முயற்சிகள் செய்தீங்கன்னா குழந்தை யோகம் நிச்சயமாக கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை. திருமணமாகாதவர்களுக்கு, திருமணம் தடைபட்டு இருந்தவர்களுக்கு கல்யாணம் நடக்குமான்னு கனவு கண்டுகிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் இந்த 2026 ஆண்டு அற்புதமான ஆண்டு. நிச்சயமா நீங்க திருமணம் என்னும் சிறையில் அகப்பட்டுக் கொள்வீர், அதுல மாற்றமே கிடையாது. ரிஷபராசிக்காரவங்க நிச்சயமா திருமணம் ஆகும். காதலை சொல்லாதவர்கள் நிச்சயமா இந்த 2026 காதல் சக்சஸ் ஆயிரும். வயதை தூக்கி குப்பையில போடுங்க, உங்க காதலை நேரடியா சொல்லுங்க, நிச்சயமா எடுத்துக்குவாங்க, சக்சஸ் ஆகும். காதலித்துக் கொண்டிருப்பவர்கள் பெற்றோர் சம்மதத்துடன் நிச்சயமா திருமணம் நடைபெறும். இது வரைக்கும் வீட்டுல சொல்லனா தைரியமா இந்த வருஷம் வீட்டுல சொல்லலாம், சம்மதிப்பாங்க. அவங்க சம்மதத்தோடய நீங்க திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படி ஒரு அற்புதமான ஆண்டு. இது வரைக்கும் வரனை தேடி நீங்க அலைஞ்சது போக இந்த வருஷம் வரன்கள் வாயில் கதவை தட்டும், நிச்சயமாக திருமணமாகும். கலைத்துறையை பொறுத்தளவுக்கு கலைஞர்கள் முயற்சிகள் பலிதமாகும். கலைஞர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அந்த அனைத்து முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய ஆண்டாகவே இருக்குது. இது வரைக்கும் உங்க முகமோ உங்க பேரோ அறியப்படாம இருந்து, வெளி உலகத்துக்கு அறியப்படாம இருந்தால் இந்த வருஷம் நிச்சயமா அறியப்படக்கூடிய மாதிரி பேரும் புகழும் கிடைக்கக்கூடியது. கலைத்துறையில உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை வச்சு நீங்க பேரும் புகழும் எடுப்பீங்க. ஆனா ஒண்ணு, கலைத்துறையில இருக்கவங்க பொறுமையா இருக்கணும். அதை விட நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் செய்ய போறீன்றத உங்க ஃப்ரெண்ட் எவ்வளவு உயிர் நண்பனா இருந்தாலும் கூட சொல்லக்கூடாது, சொந்தக்காரங்களா தான் சொல்லக்கூடாது. அதனால அதை தவிர்த்துட்டீங்கன்னா கலைத்துறையில மென்மேலும் வளரக்கூடிய வாய்ப்புகளை இந்த 2026 ஆண்டு அமைச்சு தரும். ஆரோக்கியம், உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல 2026 முழுமையான கட்டுப்பாடு வேணும். ஜங்க் ஃபுட்டை தவிர்த்தரணும். அதிகமா மாமிச உணர்வுகளை தவிர்ப்பது நலம், குளிர்பானங்களை தவிர்ப்பதும் நலம். ஏன்னா கண்ட நேரத்துல சாப்பிட்றதையும் தவிர்த்தரணும். இல்லைன்னா வயிறு நிச்சயமாக செரிமான கோளாறு ஏற்படும், வயிற்று வலி ஏற்படும், வயிற்றில் பிரச்சனை ஏற்படக்கூடும், தொண்டையில சளி, தொண்டையில வலி, இது மாதிரியான தாக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டெய்லி தியானம், யோகா, உடற்பயிற்சி செய்வது மன அழுத்தத்தை நிச்சயமாக குறைக்கும். சிறு சிறு இடர்கள் உடலில் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. கரெக்டான டயத்துக்கு தூங்குங்க, கரெக்டான டயத்துக்கு எந்திரிங்க, அதிகமா தண்ணி குடிக்கணும், கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க கூடாது, கண்ட வேலையில சாப்பிடக்கூடாது, ஜங்க் ஃபுட் எடுத்துக்காதீங்க. உணவு கட்டுப்பாட்டோட இருந்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் 2026 மென்மேலும் சுகமாக இருக்கும். அரசியல்வாதிகள் இதுவரைக்கும் என்னடா
நம்ம போட்ட திட்டம்லாம் நிறைவேறலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷம் நிறைவேறும். நீங்க புது புது திட்டம் தீட்டி வெற்றி பெறுவீர்கள். உங்கள் மேலிடத்தில் அனுசரணையும் அன்பையும் பெற போகிறீங்க. உங்கள் திட்டமெல்லாம் பலிதமாக போகுது. பதவி உங்களை தேடி வரப்போகுது. இருக்கிற பதவியை புது புது திட்டங்களை போட்டு தக்க வச்சுக்குவீங்க. தேர்தல் போட்டிகளில் நீங்க சீட்டு கேட்டாலும் இந்த வருஷம் கிடைக்கும். அமோகமா இருப்பீங்க. பேரும் புகழும் பதவியும் உங்களை தேடி வரும். அதுக்கு நீங்க முயற்சி மட்டும் செஞ்சா போதும். பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு இல்ல குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் மஞ்சள் பழங்களை தானம் செய்வது நல்லது. வெள்ளி செயின் இல்ல வெள்ளி மோதிரம் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை தரும். பெருமாளுக்கு தீபம் நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்வதும் கற்கண்டு துளசி வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வதும் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை தரும். துர்க்கை வழிபாடு, வராகி வழிபாடு, அனுமார் வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் புகழையும் வெற்றியையும் சேர்க்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேர எங்களை ஆதரியுங்கள். மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷமும் ஆரோக்கியம் நிறைந்திருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.